வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடித்த படங்களை பற்றி ஒரு வரியில் கமெண்ட் செய்திருக்கிறார். அவர் நடித்த படங்களை பற்றி அவரிடம் கேட்டபோது, நான் நடித்து வெளிவந்த படங்களை பற்றி என்னிடமே அபிப்பிராயம் கேட்டனர். இப்படி கேட்கலாமா? கூடாது என்றாலும் உள்ளத்தில் உதித்ததை உடனே சொன்னேன். கேமராவின் பிளாஸ் மாதிரி எண்ணத்தின் பிளாஸ் என்று நடிகர் திலகம் சொன்னார். இந்த வீடியோவில் முதல் 50 படங்களுக்கு நடிகர் திலகம் சொன்ன கருத்துக்களை நாம் பார்க்கலாம். முதல் படமான பராசக்தி. பட உலகில் ஒரு மாற்றம், என் வாழ்க்கையிலும் தான். 2 பணம், எனக்கு பணம் கொடுத்தது. 3 பரதேசி தெலுங்கு. இந்த படத்தின் மூலம் சகோதர மொழியான தெலுங்கிலும் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் நடித்த முதல் தெலுங்கு படம். 4 பூங்கோதை. நான் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட முதல் திரைப்படம். 5 திரும்பிப்பார். நடிப்பில் ஒரு நல்ல திருப்பம். 6 அன்பு. பத்மினி அவர்களும் நானும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தோம். ஷேக்ஸ்பியரின் ஒத்தெலோ நாடகத்தை முதன் முறையாக தமிழ் திரையில் சித்தரிக்கப்பட்டது. 7 கண்கள். தாகூரின் சிந்தனையில் நான். 8 பெம்புடு கொடுகு தெலுங்கு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த பெற்ற மனத்தின் கதைதான் இது. என்னை இதில் நடிக்க ஒப்பந்தம் செய்தால்தான் இந்த கதை தெலுங்கில் தயாரிக்க அனுமதிப்பேன் என்று திரு பி.ஏ. பெருமாள் அவர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளரிடம் கூறினார். சாவித்திரியுடன் நான் நடித்த முதல் தெலுங்கு படம். 9 மனிதனும் மிருகமும். கவிஞர் எஸ்.டி. சுந்தரம் அவர்களின் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் நல்ல வாய்ப்பு. 10 மனோகரா. நான் நடித்த முதல் 3 மொழி படம். 11 இல்லற ஜோதி. கவிஞரின் திரைக்கதையுள் வரும் அனார்கலி நாடகத்துக்கு கலைஞர் வசனம் எழுதிய திரைப்படம். 12 அந்த நாள். பாட்டு கூத்து இல்லாமல் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம். நடிப்பிலே பரிசு பெற்ற முதல் படம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு. 13 கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. நான் நடித்த முதல் முழுநீள நகைச்சுவை சித்திரம். 14 மனோகரா தெலுங்கு. 15 மனோகரா இந்தி. 16 துணிவிசம். நான் துணிந்து வில்லனாக நடித்த முதல் படம். கே.ஆர். ராமசாமி அவர்களும் நானும் சேர்ந்து நடித்த ஒரே படம். 17 கூண்டுக்கிளி. நானும் உயர்திரு எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து நடித்த படம். 18 தூக்கு தூக்கி. தலைமுறையாக நடிக்கப்படும் தெருக்கூத்தையும் நல்ல படமாக எடுத்து வெற்றி காண முடியும் என நிரூபித்த படம். 19 எதிர்பாராதது. முதலில் ஆன்டி சென்டிமெண்ட் படத்தை மக்கள் ஒப்புக்கொள்ள வழிகாட்டிய திரைப்படம். 20 காவேரி. நான் தனியாக பரதநாட்டியம் ஆடிய படம். 21 முதல் தேதி. வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை தத்ரூபமாக பிரதிபலிக்கும் கதையம்சு கொண்ட இந்த திரைப்படம் இறுதியில் கதாநாயகன் கண்டதெல்லாம் கனவு என்று சித்தரிக்கப்பட்டதால் ரசிகர்கள் அந்த கருத்தை ஜீரணிக்க முடியாமல் போய் படமும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. 22 உலகம் பலவிதம். இந்த கதையமைப்பே பலவிதம்தான். 23 மங்கையர் திலகம். எனக்கு இணையாக பல படங்களில் நடித்து வந்த பத்மினி அவர்கள் எனக்கு அந்நியாக நடித்த திரைப்படம். 24 கல்வனின் காதலி. தலை சிறந்த நடிகையான திருமதி பானுமதியுடன் எப்படி இணைந்து நடிக்கப் போகிறேன் என்று பயந்து கொண்டே நடித்த திரைப்படம். 25 கோடீஸ்வரன். புராண படங்களையே அதிகமாக இயக்கிய டைரக்டர் சுந்தர்ராவ் நட்கனி துணிச்சலுடன் தயாரித்த சமூக படம். 26 நான் பெற்ற செல்வம். சகோதரர் ஏ.பி. நாகராஜன் அவர்களுடன் இணைந்த முதல் படம். 27 நல்ல வீடு. இதுவும் நான் நடித்த படங்களில் ஒன்று. 28 நானே ராஜா. ராமாயண கதையை மூலமாக வைத்து தயாரித்த சமூக கதை இது. 29 தெனாலிராமன். தெனாலிராமன் ஒரு ராஜ விதூஷகன், கோமாளி என்று நினைத்திருந்த மக்களின் மனதை மாற்றி அவன் ஒரு தலை சிறந்த ராஜ தந்திரியும் கூட என்று விளங்க வைத்த திரைப்படம். 30 பெண்ணின் பெருமை. ஜெமினி கணேசன் அவர்களுடன் முதலில் சேர்ந்து நடித்த படம். 31 ராஜாராணி. கலைஞரின் 16 பக்க காவிய வசனத்தை சேரன் செங்குட்டுவன் ஒரே ஷாட்டில் முழு மூச்சோடு பேசி நடித்த படம். 32 அமர தீபம். சிவாஜி பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பட விநியோக கம்பெனி ஆரம்பித்ததே இந்த படத்தில் இருந்துதான். 33 வாழ்விலே ஒரு நாள். என்னை விட வயதான நடிகர் ஒருவருக்கு நான் தந்தையாக நடித்த படம். 34 ரங்கூன் ராதா. முதலில் அண்ணாவின் கற்பனை கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்த படம். 35 பராசக்தி தெலுங்கு. 36 மக்களை பெற்ற மகராசி. கொங்கு நாட்டு தமிழ் பேசிய செங்கோடன் மக்கள் மனதிலேயே தங்கிவிட்டான். 37 வணங்காமுடி. இந்த படப்பிடிப்பின் போது 100 அடி உயரத்தில் இருந்து வீழ்ந்திருப்பேன். ரசிகர்தம் நல்லாசியால் உயிர் விளைத்தேன். சிறுகதையாகாமல் தொடர்கதையாகிவிட்டேன். 38 புதையல். காதல் காட்சிகளிலே துணிந்து புதுமையை புகுத்திய படம். 39 மணமகன் தேவை. முழுக்க ஆங்கிலத்தை தழுவி படம் எடுத்தால் தமிழகம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்று உணர்த்திய படம். 40 தங்கமலை ரகசியம். நான் பெரும்பகுதி பேசாது நடித்த படம். 41 ராணி லலிதாங்கி.
முதலாக சிவதாண்டவம் ஆடிய படம். 42 அம்பிகாபதி. எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் முன்பே நடித்திருக்கிறார். அது நன்றாக போனது. நான் நடித்து வெளியான போது நன்றாக போகவில்லை. ஆனால் இப்போது நன்றாக போகிறது. 43 பாக்யவதி. இந்த படத்தில் தான் திரு பிரசாத் அவர்கள் நான் எப்படி நடிக்க வேண்டும் என உணர்த்தி புதுவழி காட்டினார். 44 பொம்பள வெள்ளி. 45 உத்தம புத்திரன். இரட்டை வேடம் தாங்கிய முதல் படம். இப்போது என்னால் அப்படி நடிக்க முடியுமா? 46 பதிபக்தி. பீம்சிங் அவர்கள் என்னை ஏற்றி வைத்த அவருடைய முதல் சொந்த படம். 47 சம்பூர்ண ராமாயணம். ராஜாஜி அவர்கள் படத்தை பாராட்டுகிறேன், அதிலும் குறிப்பாக பரதனை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன் என்று நல்லாசி வழங்கியது நினைவுக்கு வருகின்றது. 48 பொம்மை கல்யாணம். இரு மொழிகளிலும் நான் நடித்தேன். 49 அன்னையின் ஆணை. பழிவாங்கும் மனப்பான்மையை சித்தரித்து வெற்றி கண்ட திரைப்படம் இது. 50 சாரங்கதாரா. இதை தயாரித்திருக்கவே வேண்டாம். நடிகர் திலகம் கருத்து தெரிவித்த முதல் 50 படங்களின் பதிவை இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.